ஹாய் கைஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரெஸ்ட் ஃபீடிங்கோட நியூட்ரிஷன். ஃபஸ்ட் ஆஸ் அ மதராக ஒரு ப்ரெஸ்ட் ஃபீடிங் மதருக்கு என்ன தேவை, என்ன நியூட்ரிஷன் நமக்கு தெரியும். ஹைட்ரேஷன், அயனு, கால்சியம். ஸோ அதெல்லாம் எதில் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் பார்த்தீங்கன்னா 3-4 லிட்டர் அப்படின்னா என்ன கணக்கு அப்படின்னா, நீங்கள் உங்ககிட்ட இருக்க பாட்டிலே வந்து 4 பாட்டில் குடிங்க, ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து அயன்ன்றது இங்கே வந்து க்ரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ், ஹோல் கிரெயின்ஸ் இதெல்லாம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம வீட்டில் செய்கிற கீரை சாதம், பருப்பு சாதம், ஸோ இதெல்லாம் வந்து நல்லா சாப்பிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மீட்டுன்னு பார்த்தா என்னமோ மீட் அப்படின்லாம் இல்லை, நம்ம வந்து மட்டன் நிறைய சாப்பிட்ணும், அண்ட் மட்டனோட லிவர் சாப்பிட்ணும் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு கால்சியம்ன்றது இங்கே வந்து ஆல்மண்ட், சோயா மில்க் இதெல்லாம் கொடுக்கறதுலாமல் நீங்கள் ஜஸ்ட்டு மில்க் அடிக்குவேட்டாக ஒரு 2 வாட்டி நீங்கள் மார்னிங் ஈவினிங் வந்து மில்க் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு விட்டமின்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் வந்து ஃபுல்லாக எல்லா வெஜிடபிள்ஸ், எல்லா ஃப்ரூட்ஸ், ஐ மீன் ஆப்பிள், மேங்கோ எல்லாத்துலேயுமே வந்து நல்ல விட்டமின்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸுமே சாப்பிடலாம். நெக்ஸ்ட்டு ஃபேட்டுன்னு நீங்கள் தனியாக எடுத்துக்கணும்னு இல்லை, நீங்கள் சாப்பிட்றதுலேயே கொஞ்சம் கீ, அப்புறம் வந்து கொஞ்சம் பட்டர்லாம் ஆட் பண்ணி சாப்பிடுங்க. தோசை சாப்பிட்டிங்கன்னா பட்டரு. ப்ரோட்டீன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், அதான் பன்னீர், எக்கு, வீட்டு இதெல்லாம். எக்குன்னா நம்ம முட்டை சேர்த்துக்கோங்க டெய்லி சாப்பாடு. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டா ப்ரெஸ்ட் ஃபீடிங் ரொம்ப. ஓகே, பாய். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாய்.